உக்ரைனுக்கு எதிரான போரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்றத ரஷ்யா சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ அண்மையில் 2025லேருந்து 27க்கான பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அண்ட் அந்த பட்ஜெட்டில் வந்து நிறைய விஷயங்கள் நோட்டபுளாக இருந்தது. அதில் குறிப்பாக பலரோட கவனத்தையும் ஈர்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட மிலிட்ரி அண்ட் டிஃபென்ஸ் பட்ஜெட். ஸோ அந்த மிலிட்ரி அண்ட் டிஃபென்ஸுக்கு வந்து அவங்க எவ்வளோ அலாகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட சென்ற பட்ஜெட்டை விடவும் 25% அதிகமாக அலாகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபியர்ஸாக இந்த போரை வந்து அவங்க அணுக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த போர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பரவலாகவே எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப்பும் இந்த போரை வந்து நிறுத்துறது தான் என்னோட முதல் குறிக்கோள் அப்படின்றதையுமே அவர் சொல்லியிருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இது அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னுமே தீவிரமடைஞ்சிட்டு வருது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, அவர் வந்து பதவியேற்றதுக்கு அப்புறமா இந்த போர் வந்து நிற்குமா இல்லையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஆகியிருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, கடந்த சில நாட்களாகவே உக்ரைன் வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாக அவங்களோட தாக்குதலை இன்டென்சிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கான ரிட்டாலியேஷனும் ரஷ்யா சைட்லேருந்து இன்னுமே பயங்கரமாகவே வந்துட்டு இருக்குது. இப்படி இருக்க யூரோப்பியன் யூனியனோட சில அஃபீஷியல்ஸ் வந்து யுக்ரைனுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க ட்ராவல் பண்ணி அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போர் ஆரம்பித்த முதல் நாளில் இருந்து நாங்கள் வந்து உக்ரைனுக்கு தொடர்ந்து எங்களோட ஆதரவை தெரிவிச்சுட்டு இருக்கோம். ரஷ்யாவுக்கு எதிரான உக்ரைனோட இந்த ஸ்டான்ஸை நாங்கள் தொடர்ந்து ஆதரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இப்படி இருக்க ரஷ்யா வந்து அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட அவங்களோட டோட்டல் பட்ஜெட்டில் 35% பட்ஜெட் வந்து இந்த டிஃபென்ஸ் அண்ட் மிலிட்ரிக்கு மட்டுமே அவங்க ஒதுக்கி இருக்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. எதனால் அப்படின்னா, அவங்க டிஃபென்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த இதில் தெரிய வருது. ஸோ இந்த 35% அவங்களோட பட்ஜெட் வந்து எத்தனை யூஎஸ் டாலர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 119 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து இந்த டைம் வந்து அவங்க மிலிட்ரி பட்ஜெட்டுக்கு இது ஒதுக்கி இருக்கிறாங்க. அண்ட் இது மூலமாக அவங்க புது புது டெக்னாலஜிஸ் அண்ட் புது புது வெப்பன்ஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணுறதுல மிக முக்கியமான இதை கவனத்தை செலுத்த போகிறாங்க அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்னும் புது புது வெப்பன்ஸாக இருக்கட்டும், அதாவது ரீசெண்டாக அவங்க வந்து ஒரு புது ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ராக்கெட் வந்து எந்த அளவுக்கு ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஆனது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நியூக்ளியர் வெப்பனுக்கு இணையான ஒரு டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு தான் இந்த ராக்கெட். அண்ட் இது வந்து என்னதான் நியூக்ளியர் வெப்பனுக்கு இணையான ஒரு டிஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருந்தாலும் இது வந்து அதுக்கு மேலே ரேடியேஷனை வந்து செலுத்தாது. ஸோ அதனால இது வந்து நியூக்ளியர் வெப்பனாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்க அமெரிக்காவோட எய்ட் பண்ண இந்த வெப்பன்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எய்ட் பண்ண வெப்பன்ஸை யுக்ரைன் வந்து ரஷ்யா மேலே செலுத்தினாங்க அப்படின்னா உலக போர் ஆரம்பிக்கும் அப்படின்றத ரஷ்யா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இப்போது அவங்களோட டிஃபென்ஸுக்கும் அவங்களோட மிலிட்ரிக்கும் இவ்வளோ பெரிய தொகையை ஒதுக்கி இருக்கிறது மிகப்பெரிய அச்சத்தையுமே ஏற்படுத்துது. ஒருவேளை அவங்க 3வது உலக போருக்கு உண்மையாகவே ரெடி ஆகிட்டாங்களா? இது வந்து சும்மா ஏதோ பேச்சுக்கு சொல்கிறதோ இல்லை ஒரு சின்ன த்ரெட்டுக்காகவோ இல்லை மற்றவங்களை மிரட்டுறதுக்கான ஒரு கருவியாக இல்லை, அவங்க உண்மையாகவே இந்த ஒரு விஷயத்தில் சீரியஸாக இருக்காங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு.